வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது பல நூற்றாண்டுகளா மறைக்கப்பட்ட மருத்துவ ரகசியங்கள் அடங்கிய ஒரு பழங்கால தமிழ் நூலை பத்தி தான். அந்த நூலோட பேரு அகத்தியர் வைதீக காவியம் 1500. இது வெறும் மருத்துவ நூல் மட்டுமில்ல, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டிடெக்டிவ் கதையே இருக்கு. வாங்க அந்த மர்மத்துக்குள்ள போகலாம். இப்போ நீங்க பாக்குறீங்களே, இதுதான் அந்த அகத்தியர் வைத்திய காவியம் 1500. இது சித்தர் மருத்துவம்னு சொல்ற நம்ம பழந்தமிழ் மருத்துவ முறையோட ஒரு முக்கியமான ஆதாரம். இந்த பனை ஓலைகள்ல பொறிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வரியும் எவ்வளவு விலைமதிப்பில்லாதது தெரியுமா? பல தலைமுறைகளா குரு சிஷ்ய பரம்பரையில ரொம்ப ரகசியமா இத பாதுகாத்து வந்திருக்காங்க. சரி, இந்த நூல் இவ்ளோ முக்கியமானதுன்னா இதுல இருக்கிற ரகசியங்கள் எல்லாம் நமக்கு கிடைச்சிடுச்சா? அங்கதான் ஒரு பெரிய சிக்கலே இருக்கு. ஒருவேளை நம்ம கிட்ட இருக்கிற பிரதிகள்ல தப்பு இருந்தா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன எழுத்துப்பிழை ஒரு மருத்துவ குறிப்பையே தலைகீழா மாத்திடாதா? இதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போற மருத்துவ டிடெக்டிவ் கதையோட முக்கியமான திருப்பம். சரி, வாங்க நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். ஒரு பழங்கால மருத்துவ மர்மம். இந்த நூலை சரியா புரிஞ்சுக்கிறதுல என்னென்ன சிக்கல்கள் இருக்குங்கிறத ஒரு க்ளோஸ் பண்ண முடியாத கேஸ விசாரிக்கிற மாதிரி நாம அணுக போறோம். இந்த கேஸ்ல முதல் சிக்கலை இதுதாங்க. அதாவது அகத்தியர் எழுதின ஒரிஜினல் கையெழுத்து பிரதி நம்மகிட்ட இல்லவே இல்ல. அது எப்பதோ காலப்போக்குல அழிஞ்சு போச்சு. நம்மகிட்ட இப்ப இருக்கிறது எல்லாமே அத பார்த்து கையால எழுதின பிரதிகள் தான். இன்னும் சொல்ல போனா அந்த பிரதிகளை பார்த்து எழுதின பிரதிகளோட பிரதிகள் தான். இந்த நூலை பதிப்பிச்சவரே அவரோட முன்னுரையில சொல்றாரு. இது எப்படின்னா, ஒரு ஜெராக்ஸ் மெஷின்ல இருந்து இன்னொரு ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி. முதல் காப்பில ஒரு சின்ன புள்ளி விழுந்தா கூட அடுத்தடுத்த எல்லா காப்பிலையும் அந்த புள்ளி வந்துகிட்டே இருக்கும். காலப்போக்கில் அந்த சின்ன புள்ளி ஒரு பெரிய கரையா மாறிடும். இங்கேயும் அதேதான் நடந்திருக்கு. ஒரு பிரதில வர்ற சின்ன பிழை அடுத்தடுத்த பிரதிகள்ல தொடர்ந்து வந்து காலப்போக்கில் பிழைகள் பெருகிக்கிட்டே போயிருக்கு. இது நம்ம மருத்துவ துப்பறிவாளர்களுக்கு பெரிய தலைவலி இல்லையா? அப்போ நம்ம கிட்ட என்னதான் ஆதாரம் இருக்கு? இந்த பனையோலை சுவடிகள் தான். வாங்க இந்த சாட்சியங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஒன்னில்ல ரெண்டில்ல, மொத்தம் 7. ஆமாங்க, ஒரே ஒரு சரியான நம்பகமான பதிப்பை உருவாக்க இந்த நூலோட 7 வெவ்வேறு பனையோலைச் சுவடிகளை தேடி பிடிச்சு அதெல்லாம் ஒன்னா வச்சு ஒவ்வொரு வார்த்தையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருந்துச்சு. எவ்ளோ பெரிய வேலை பாருங்க. நம்மகிட்ட இருக்கிற இந்த சாட்சியங்கள்லாம் எவ்ளோ பழசு தெரியுமா? இதுல ஒரு பிரதி கிபி 1786ல எழுதப்பட்டது. கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கும் மேல பழசு. இன்னொரு முக்கியமான பிரதி 1844ல ஆறுமுகம் பிள்ளைங்கிறவரால எழுதப்பட்டிருக்கு. அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த தேடல் இன்னைக்கு வரைக்கும் தொடருது. இப்போ இருக்கிற அறிஞர்கள் இந்த மாதிரி பிழைகள் நிறைஞ்ச பிரதிகளை வச்சுதான் உண்மையான மூலநூலை மீட்டுருவாக்கம் செய்ய போராடிட்டு இருக்காங்க. சரி, இப்போதான் நம்ம கதை உண்மையான டிடெக்டிவ் மோடுக்குள்ள போகுது. பல 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஓலைச்சுவடிகளை எழுதினவங்க செஞ்ச தவறுகளை இப்போ இருக்கிற அறிஞர்கள் எப்படி ஒரு துப்பறிவாளர் மாதிரி கண்டுபிடிச்சு சரி பண்றாங்கன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, இது ஒரு பயங்கரமான உதாரணம். ஒரு சுவடியில கொதிக்க வைக்கன்னு இருக்கு, இன்னொரு சுவடியில குளிர வைக்கன்னு இருக்கு. ஒரே ஒரு எழுத்து வித்தியாசம்தான், ஆனா அர்த்தம் அப்படியே தலைகீழ். இது மருந்துங்கிறதால ஒரு சின்ன கவனக்குறைவு கூட ஒரு உயிரிய பறிக்கலாம் இல்லையா? இதெல்லாம் சரி பார்க்கறது எவ்ளோ பெரிய பொறுப்பு. இன்னொரு ஆபத்தான உதாரணம் பாருங்க. மருந்தோட அளவு 4 கழஞ்சின்னு இருக்க வேண்டிய இடத்துல ஒரு சின்ன எழுத்துப்பிழையால 40 கழஞ்சின்னு மாறிடுச்சு. 10 மடங்கு டோஸ் எக்குவா. இது எவ்வளவு பெரிய விபரீதத்தை உண்டாக்கும்னு யோசிச்சு பாருங்க. இப்ப வர்றதுதான் உண்மையான தலை சுற்ற வைக்கிற புதிர். 386வது பாடல்ல ஒரே ஒரு வரி, ஆனா 5 சுவடிலையும் 5 விதமா. அதுவும் எதுக்குமே அர்த்தமில்லாத மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, தாதுரக்கண், சாதுரக்கண், சதுர்த்திகம் ஒன்னுக்கொன்னும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. இதுல எது சரி எது தப்புன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆனா நம்ம துப்பறிவாளர்கள் விடல. பல ஆய்வுகளுக்கு அப்புறம் மருத்துவ ரீதியா யோசிச்சு மத்த பாடல்களோடு ஒப்பிட்டு பார்த்து அந்த புதிரைய உடைச்சிட்டாங்க. அந்த சரியான வரி சாதுர்த்தகம் இரிய ரூட்சை. இதோட அர்த்தம் ஒரு குறிப்பிட்ட வகையான 4ஆம் முறை காய்ச்சலை சரி செய்யறதுக்கான மருந்து. பாத்தீங்களா? அர்த்தமே இல்லாத ஒரு வரியிலிருந்து எவ்ளோ தெளிவான ஒரு மருத்துவ குறிப்பை மீட்டெடுத்திருக்காங்க. ஓகே, இவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த புதிரையெல்லாம் விடுவிச்சதுக்கு என்ன பலன்? இந்த டிடெக்டிவ் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நூல்ல இருந்து நமக்கு கிடைச்ச சித்தர் மருத்துவத்தோட ரகசியங்கள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். சித்தர் மருத்துவத்தோட அடித்தளமே 3 விஷயம்தான். வாதம், பித்தம், கபம். இதுல வாதம்னா உடல்ல இருக்கிற காத்து, பித்தம்னா சூடு, கபம்னா நீர். நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னா இந்த 3ம் சரியான அளவுல சமநிலையில இருக்கணும். இதுல ஏதாவது ஒண்ணு கூடினாலோ குறைஞ்சாலும் நமக்கு நோய் வரும். இப்ப இந்த அட்டவணைய பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும்.
உதாரணத்துக்கு வாதம், அதாவது காத்து உடம்புல அதிகமானா உடம்பு குளிர ஆரம்பிக்கும், மூட்டு வலி வரும், நடுக்கம் எடுக்கும். அதே மாதிரி பித்தம், அதாவது சூடு அதிகமானா உடம்பு சூடாகும், வாந்தி, தலை சுற்றல் வரும். கபம் அதிகமானா உடல் மெலிஞ்சு காய்ச்சல் வரும். சோ அறிகுறிகளை வச்சே நோயோட மூல காரணத்தை கண்டுபிடிச்சு சரி பண்றதுதான் சித்த மருத்துவத்தோட ஸ்பெஷாலிட்டி. அப்புறம் சிகிச்சை முறைகள்னு பார்த்தா இந்த நூல் மொத்தம் 5 வகையா பிரிக்குது. வெறும் மூலிகைகளை வச்சு மட்டும் இல்லாம தாது பொருட்கள், உலோகங்களை வச்சும், ஏன் சில நச்சுப் பொருட்களை பயன்படுத்தியும் கூட சிகிச்சை முறைகள் சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டுமில்ல, விலங்கு பொருட்கள், அறுவை சிகிச்சை முறைகள் பத்தியும் கூட இதுல குறிப்புகள் இருக்கு. இது ஏதோ சாதாரண பாட்டி வைத்தியம் இல்ல, ஒரு முழுமையான மருத்துவ அமைப்புங்கிறதுக்கு இதுவே சாட்சி. ஆனா ஒரு நிமிஷம், இவ்ளோ சக்தி வாய்ந்த அறிவு எல்லாருக்கும் கிடைக்கலாமா? இந்த ரகசியங்களை யார்கிட்ட சொல்லலாம், யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இந்த நூலே என்ன சொல்லுதுன்னு பாப்போம் வாங்க. இது கொஞ்சம் சுவாரஸ்யமான பகுதி. அந்த நூல்ல இருந்து நேரடியாவே ஒரு எச்சரிக்கை வருது, காட்டாதே யாருக்கும் இந்த நூல. அப்பா, எவ்ளோ பெரிய வார்த்தை பாருங்க. இது ஒரு மெடிக்கல் டெக்ஸ்ட் புக் மாதிரி இல்ல, தகுதியானவங்களுக்கு மட்டும் கிடைக்க வேண்டிய ஒரு ரகசிய அறிவு பெட்டகம்னு அந்த காலத்திலே நினைச்சிருக்காங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இந்த அறிவு பாக்கியங்கள் செய்தவர்களுக்கே உரியதுன்னு சொல்லுது. அதாவது நல்ல செயல்களை செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த மருத்துவம் பலிக்கும், தகுதியற்றவங்க கையில இது போனா அது பலன் தராதுன்னு சொல்றாங்க. இதுல பாருங்க, அறிவியலோட தார்மீகத்தையும் சேர்த்திருக்காங்க. ஒரு மருத்துவரோட குணமும் முக்கியங்கிறத எவ்வளவு அழகா சொல்லிருக்காங்க. சரி, கடைசியா ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த அலசல முடிச்சுக்கலாம். ஒரு காலத்துல இவ்ளோ ரகசியமா தகுதியானவங்களுக்கு மட்டும்னு பாதுகாக்கப்பட்ட இந்த அறிவை இன்னைக்கு நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி பொது வழியில கொண்டு வரதுக்கு என்ன அர்த்தம்? அதோட விளைவுகள் என்னவா இருக்கும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.